இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மத்திய கிழக்கில் ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இடையே கடுமையான போர் நீடித்து வருகிறது. போர் காரணமாக பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் எல்பிஜியை கொண்டு செல்லும் முக்கிய கடல்வழி தளமான ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணையை ஈரான் மூடியுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. எரிபொருள் தேவைக்காக இறக்குமதியை நம்பியிருக்கும் இதுபோன்ற நாடுகள் போர் காரணமாக கடும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றன. ஈரானுடன் இந்தியா நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் எரிபொருளை கொண்டு செல்ல ஈரான் அனுமதி வழங்கியது. இந்த சிறப்பு அனுமதியை தொடர்ந்து இந்தியாவின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் இருந்து எரிபொருளுடன் பிரம்மாண்ட கப்பல்கள் இந்தியா வந்தடைந்தன. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து எரிபொருளை ஏற்றிக்கொண்டு பைக்சிஸ் பயோனியர் என்ற சரக்கு கப்பல் மங்களூரு துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்துள்ளது. முன்னதாக ஆக்வா டைட்டன் என்ற கப்பலும் ரஷ்யாவில் இருந்து மங்களூருக்கு எரிபொருளை கொண்டு வந்திருந்தது. துறைமுகத்திலிருந்து சுமார் 18 கடல் மைல் தொலைவில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த கப்பலில் இருந்து கடலுக்கு அடியில் உள்ள பிரத்யேக குழாய் மூலம் கச்சா எண்ணெய் MRPL நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. மங்களூருவை தொடர்ந்து கத்தார் நாட்டிலிருந்து குஜராத்தின் வாடினார் துறைமுகத்திற்கு நந்தா தேவி என்ற LPG கப்பல் வந்துள்ளது. முன்னதாக கத்தாரில் இருந்து புறப்பட்ட ஷிவாலிக் என்ற கப்பல் குஜராத்தின் முந்த்ரா துறைமுகத்தை வந்தடைந்தது. மத்திய கிழக்கில் நடக்கும் போரால் மிகவும் ஆபத்தான பகுதியாக மாறியுள்ள ஹார்முஸ் ஜலசந்தியை தாண்டி இந்த கப்பல்கள் இந்தியாவுக்கு எரிபொருளை கொண்டு வந்துள்ளன. தற்போதைய நிலையில் சுமார் 611 இந்திய மாலுமிகளுடன் 22 இந்திய கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் உள்ளன. கப்பல்கள் மற்றும் மாலுமிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசும் கப்பல் நிறுவனங்களும் இந்திய தூதரகங்களுடன் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன.